எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம் அப்படிங்கிற என்னுடைய சேனல்ல இருந்து இன்றைக்கு ஒரு டயபெட்டிக் வீடியோ தான் பார்க்க போறோம். அது முதுமையில் வரும் சர்க்கரை நோய். முதுமைன்னா சர்க்கரை மூணு விதமா இருக்கு. ஒன்று இளமையில், அதாவது பிறந்த குழந்தையிலிருந்து ஒரு 20 வயசு வரைக்கும் வரக்கூடிய ஒரு சர்க்கரை நோய் பிறந்ததிலேயே இருக்கக்கூடிய சர்க்கரை நோய் டைப் 1. ஒரு 20 வயதுக்குள்ளார டேமேஜ் ஆகி, கணையம் டேமேஜ் ஆகி அல்லது சர்க்கரை எடுத்துக்கொள்ள முடியாத நிலைக்கு வருவது 2ஆம் நிலை. அதுவும் டைப் 1ல தான் வரும். இந்த டைப் 2ங்கிறது 30ல இருந்து எப்போ வேணாலும் வரலாம். 60 வயது வரைக்குமே அந்த டைப் 2ங்கிற அந்த டயபெட்டிக் வரலாம், வாய்ப்புகள் இருக்கு. அதுல ஒரு 40 வயதுக்குள்ளார வருது அப்படின்னா அது ஜெனட்டிக். 40ல இருந்து 50 வயதுக்குள்ளாரையே வந்துடுது டயபெட்டிக் அப்படின்னா அது ஜெனட்டிக், மரபணு சார்ந்த சர்க்கரை நோய்னு அர்த்தம். ஒரு குடும்பத்தில் 2 பேர் தாய் தகப்பன் இருந்து ஒருவருக்கு சர்க்கரை நோய் இருந்து 4 குழந்தைகள் இருந்தால் 2 பேருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதுல ஒரு மிக மிக அதிசயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரிந்து நான் இந்த 20 வருட காலத்திற்குள் இந்த சர்க்கரை நோயை பற்றி என்னுடைய இந்த ட்ரீட்மெண்ட்ல நான் பார்த்திருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, தாய்க்கு 50 வயதில் சர்க்கரை என்றால் அதே வயதிலேயே குழந்தைகளுக்கும் வரும். அதுதான், முன்னாலையும் வராது பின்னாலையும் வராது, எக்ஸாக்ட்லி அந்த சேம் டைம்ல வரும். இவங்க அந்த உணவு முறை மாற்றும் போது, அதாவது உணவு முறை கொஞ்சம் இப்போ சேஞ்சு தானே, 60 வருஷத்துக்கு முன்னால் இருந்த உணவுகள்லாம் இப்போ கொஞ்சம் மாற்றாகி சாப்பிட்றதுனால என்ன ஆகும்னா, ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாலே சர்க்கரை நோய் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இல்லை, இன்னொன்று கர்ப்பகால நீரிழிவுன்னு இருக்கு. அது வேற செக்ஷன். அது இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட பதிவு பண்ணிக்க போறேன். அது வரும், வந்துட்டு போயிடும். அப்படி வராத சிலருக்கு நின்றுடும். அதுவும் சர்க்கரை நோய் வகையில தான் வரும். சில பேருக்கு மரபணு சான்ஸ் இல்லாமையே சர்க்கரை நோய் வருவதற்கும் வாய்ப்பு உள்ளது. இதுல என்ன பிரச்சனைனா, 60 வயதுக்கு மேல, அந்த 60, அதாவது 50 வயதுக்கு மேல இருந்து எவ்வளோ காலங்களில் சர்க்கரை நோய் வந்தாலும் அது முதுமையில் வரும் சர்க்கரை நோய். அதுக்கு அவ்வளோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுக்கக்கூடாது, மேக்சிமம் கொடுக்கக்கூடாது, எனக்கு தெரிஞ்சு கொடுக்கக்கூடாது. நான் என்னுடைய தகப்பனாருக்கே நான் கொடுக்கல, ட்ரீட்மெண்ட்டே கொடுக்கல. அவர் கண்ணு புற ஆப்ரேஷன் கூப்பிட்டாரு. 72 வயது அவருக்கு. சர்க்கரை நோய் கண்டுபிடிக்கப்பட்டதே அப்பதான். இப்பதான் நீங்க எந்த வியாதிக்கு போனாலும் முதல்ல பாக்குறது சர்க்கரையை பார்த்துறாங்க. ஏன்னா டாக்டர்களுக்கு அவ்வளவு பயம். ஒண்ணு. இன்னொரு பக்கம் வசூல் ராஜா, MBBS தான் இருந்துட்டதுன்னா அதை மெயினா பிடிச்சிட்டு அதுல இருந்து அவங்க அப்படியே கயிறு பிடிச்சி தொங்கிட்டே வசூல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுதான் இன்றைய நடக்கக்கூடிய நவீன மருத்துவம். என்னுடைய தகப்பனாருக்கு கண் மங்களா தெரியுதுனாரு. சரி வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போனேன். சேலத்தில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், அந்த காலத்தில் இருந்த TMS மருத்துவமனைன்னு ஒன்று இருந்தது. டாக்டர் சித்தார்த்தன் பேருன்னு நினைக்கிறேன். 72 வயசு அவருக்கு. அப்போ நான் கூட்டிகிட்டு போகும்போது, இப்போ அவர் இறந்து 25 வருஷம் ஆகுது. 87 தான் இறந்தார். நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. 40 வருஷத்துக்கு முன்னால் கூப்பிட்டு போனேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, சர்க்கரை 250 300 இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, நீங்கள் ஒரு சர்க்கரை ஆஸ்பத்திரிக்கு போய் நீங்கள் இதெல்லாம் குறைச்சிட்டு வந்துருங்கன்னாரு. தகப்பனாரை கூப்பிட்டு போனேன். அந்த ஆஸ்பத்திரிக்குள்ளார நுழைஞ்சோடனே அவங்க முதல்ல எல்லாம் செக் பண்ணிட்டு மாத்திரையெல்லாம் எழுதிட்டு டயட்டிஷியன் கொடுத்தாங்க. அது ஒரு மருத்துவர் கன்சல்ட் பண்ணி எங்கள் அப்பாட்ட சொன்னார், 2 இட்லி சாப்பிடுங்க காலையில், ஒரு 11 மணிக்கு சுண்டல் சாப்பிடுங்க, வேக வச்ச சுண்டல், அந்த கொண்டக்கடலை சுண்டல் அல்லது நடக்கல்ல, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சாப்பிடுங்க. மதியம் 1 கப் சாதம், 1 கப் கீரை, 1 கப் பொரியல், ரசம், மோர், இதெல்லாம் சாப்பிட சொன்னாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும் அப்படின்ட்டு எல்லாம் எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். வந்தோடனே என்னை கூப்பிட்டாரு. இதெல்லாம் யாரை செஞ்சு கொடுக்குறதுன்னு கேட்டார். அந்த இடத்துல தான் இப்போ நமக்கு ஒரு சிக்கல் வருது. இப்போ இந்த இடத்துல தான் நோயாளிகளும் பீதி அடைகிறாங்க, மருத்துவர்களும் பீதி அடைகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மாத்திரையை விட்டா வேற ஒன்றும் தெரியாது. சர்க்கரை அளவை இயற்கையாகவே குறைக்கிறதுக்கு தான் அவங்க எல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. கொழுப்பு உணவுகளை தொடவே கூடாதுன்றாங்க, அறவே தொடக்கூடாதுன்பா. ஏன்னா முதுமையில் கொழுப்பு நேரடி கொழுப்பு 60 மில்லிகிராம் தேவை, கண்டிப்பாக தேவை. பல மருத்துவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார்கள்.
எதையுமே தெரிஞ்சுக்கிறது இல்லை. யூடியூப்ல வந்து ஒரு 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 வரியில குணமாகணும்னு யூடியூப்ல போட்டால் அதை தான் கோடிக்கணக்கில் பார்க்குறான். நாசமாக தான் போகிறான். என்ன பண்ணுறது, நம்ம வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். போட்டுவிட்டு எனக்கு நேர்ந்த அனுபவங்களையும் நான் இப்போ உங்களோட பகிர்ந்துட்டு தான் இருக்கேன். இல்லை என்னென்னா அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, வீட்டுக்கு வந்தவுடனே கூப்பிட்டாரு. என்னப்பா அப்படின்னா, நான் சாப்பிட்டு செத்துறேன்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து எப்போ நடக்குது அப்படின்னா, என்னுடைய தாய் இல்லாத நேரத்தில் நடக்குது. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 40 வருஷம் ஆகுது. யார் செஞ்சு தருவா? அந்த மாதிரி சொல்ற அந்த டாக்டருக்கு அறிவு வேணும். அங்கே உட்காந்துக்கிட்டு அவங்க வந்து வெளியே துரத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான், வசூல் பண்ணிட்டு அனுப்பிச்சிடுறான். டாக்டருக்கு அறிவு வேணும். அவர்கிட்ட சொல்கிறாரு, 72 வயசில் பெரியவர்கிட்ட சொல்கிறாரு, சார் நீங்கள் ஒரு 1/2 கிலோமீட்டராவது வாக்கிங் போங்கிறார். எங்கள் அப்பா நல்லா சாப்பிட்டு தூங்குறவர், அவர் எப்படி வாக்கிங் போவார்? என்கிட்ட சொன்னார், நான் சாப்பிட்டு செத்துறேன்டானார். அந்த வாசகம் எனக்கு திருவாசகமாக இருந்து நல்லா சாப்பிட கொடுத்தார். திருப்தியாக சாப்பிட்டார். இனிப்புலேருந்து எல்லாம். ஆரோக்கியமாகவே இருந்தார். 15 வருடம் ஆரோக்கியமாக இருந்தார். அவர் கேட்கறதெல்லாம் வாரம் 2 முறை நல்ல மட்டன் 1/2 கிலோ சாப்பிடுவார். எப்போ 75 76 வயசுல 1/2 கிலோ சாப்பிடுவார். எவ்வளோ வரைக்கும் சாப்பிட்டாரு? 85 வரைக்கும் சாப்பிட்டார். அந்த எலும்பு இல்லைன்னா அவருக்கு வந்து சாப்பிட முடியாது. அந்த கொழுப்பு வேணும், அப்படியே மிதக்கணும். அந்த அந்த குழம்பு வச்சாங்கன்னா அந்த கொழுப்பு அப்படியே மிதக்கணும், வெள்ளை வெள்ளையா மிதக்கணும். ஒரு 1/2 கிலோ கறினா 200 கிராம் கொழுப்பு இருந்தால் தான் அந்த உணவையே அவர் தொடுவார். எந்த நோயும் வரல சார். சர்க்கரையினால ஒரு பாதிப்பும் இல்லை. சாகரத்துக்கு 1 வாரம் முன்னால நடையோட இருந்தார். அந்த 1 வாரம் வீட்டோட இருந்தார். ஒரே நாள் 2 நாள் படுத்தார். அப்புறம் அவருக்கு எப்படி உயிர் போச்சுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் உயிர் பிரிஞ்சிட்டது. அப்புறம் அடுத்து நடக்க வேண்டியதெல்லாம் நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வயதான காலத்தில் எந்த டயட்டும் எடுக்காதீங்க, தயவு செய்து எடுக்காதீங்க. டாக்டர் சொல்ற அந்த மருத்துவம் பூரா நம்ம உயிரை கொன்னுடாது. அளவுக்கு அதிகமான சர்க்கரை சத்து உடலுக்கு வேணும். கொழுப்பு வேணும். பிரதானமான உணவு கொழுப்பு வேணும். 60 மில்லிகிராம் நேரடி கொழுப்பு வயதானவர்களுக்கு வேணும். அதாவது ஒரு வயசுன்னா அவனுக்கு 1 கிராம் கொழுப்பு இருக்கணும். 60 வயசுனா 60 கிராம் கொழுப்பு, நேரடி கொழுப்பு நான் சொல்றேன். எண்ணெய் கூட போடுறதில்ல. எண்ணெய் கூட போட்டு தாளிச்சு அந்த இப்ப அவர் டாக்டர் சொல்ற அந்த மருத்துவம் கூட அதை செய்து கொடுப்பவர்கள் எப்படி செய்து கொடுப்பாங்க? அவங்க செய்ய முடியாது. அவங்க அந்த மாதிரி செய்யும் போது ரொம்ப சிரமப்படுவாங்க. குறைவான எண்ணெய் விட்டு வதக்கிறது, டேஸ்ட் இல்லாத செஞ்சு கொடுக்கறது, இதெல்லாம் சாத்தியமே இல்லை. குறுகிய காலத்துல நோயினுடைய தன்மை அதிகமாகி மரணம் ஜோரா ஏற்படும். சித்திரவதை ஆகி சாகுவாங்க. சித்திரவதை ஆகி தான் சாகுவாங்க. அந்த சித்திரவதைக்கு நாம விடவே கூடாது. 70 வயசுக்கு மேல வந்துட்டீங்களா, எந்த ஆபரேஷனும் பண்ணாதீங்க. சுதந்திரமாக விடுங்க. அவங்கள சுதந்திரமா விட்டீங்கன்னாவே அவங்க சந்தோஷமா சாப்பிட்டு இயற்கை மரணம் எய்துவாங்க. இதுதான் இயல்பான விஷயம். நீங்க அவங்கள காப்பாற்றவும் முடியாது. பகவத்கீதையில ஒரு வசனம் வரணும், நீ கொல்லலைன்னா கூட ஒரு நாள் அந்த உயிர் போய் தான் ஆகணும். நீ இந்த உணவெல்லாம் கொடுத்து அவரை கொல்ற மாதிரிலாம் நீ பண்ணக்கூடாது. அதாவது சுகர் பிரியருக்கு நல்லா தித்திப்பா காலையில காப்பி போட்டு கொடுங்க, கூட கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்து கொடுங்க. சர்க்கரை 200 300லயே இருந்தா கூட வயதான பிறகு வரக்கூடிய சர்க்கரை பெரும் ஆபத்து இல்லை. அது என்னுடைய தகப்பனாருக்கே உதாரணம். இத்தனைக்கு எங்க தகப்பனாருக்கு ஜெனட்டிக் கிடையாது, மரபணுலாம் கிடையாது. அவங்க தாத்தாவுக்கும் சர்க்கரை இல்லை, அவருடைய பீத்தாவுக்கும் சர்க்கரை இல்லை. அவருக்கு வந்திருக்கு. வயது மூப்புனால வரக்கூடிய இந்த சர்க்கரை நோய் வந்து மிக மிக ஆபத்தானது. டாக்டர்கிட்ட போகும்போது வயிறு ரொம்ப வெள்ளை சாதம் கொடுங்க, அவர் சாப்பிட்ற வரைக்கும் கொடுங்க. ஒரே ஒரு பொரியல் ஜீரணம் ஆக முடியும். அவர் என்ன கேட்கிறாரோ கொடுக்கணும். வயதானவங்களுக்கு என்ன உணவு கேட்கறாங்களோ கொடுக்கணும். சர்க்கரை 200 300 இருந்துகிட்டே இருக்கு. இன்சுலின் மட்டும் போடக்கூடாது. அந்த மிஷின் எல்லாம் கட் ஆகிடும். அவங்க சாப்பிட்ற வரைக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் ஆகாது. பயப்பட வேண்டியதே இல்லை, ஒன்றுமே ஆகாது. என்னுடைய தகப்பனார் உதாரணம். நானே கூட உதாரணம் தான். இப்போ நானே வந்து ஒவ்வொரு வேலையிலையும் இனிப்பு சேர்த்துட்டு இருக்கேன். உணவு கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிட்டாலும் இனிப்பு சேர்த்துட்டு இருக்கேன். நான் வயிறு ரொம்ப சாப்பிட்றேன், வெள்ளை சாதம் தான் சாப்பிட்றேன். எனக்கும் கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த சர்க்கரையில் இருக்கேன். நான் எனக்கும் வந்திருக்கு. இன்னமும் நார்மலில் தான் வச்சிருக்கேன். ஒவ்வொரு வேலையிலையும் நான் செக் பண்ணிக்க. ஒரு 6 மாதம் வரும் சார். இது நம்ம இந்த ஒவ்வொரு உணவாக மாற்றி 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 கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. இதில் மெயின் நம்ம என்னன்னா HbA1c பார்க்கணும். இந்த HbA1c வந்து கணக்கிறது எப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒவ்வொரு 30 மில்லிகிராம் சர்க்கரை கூடுதலாகும் போது 1% HbA1c வரும்.
டாக்டர் குறிப்பிடுறது 5.6, 6.5, 7, 8, 8க்கு மேலே வந்துட்டா எல்லாம் டேமேஜ் ஆகிடுங்க, அது நாசமாக போயிடுது. அந்த மாதிரி ஒரு கணக்கீடே வர வேணாம். நீங்கள் HbA1c 10-12 இருந்தால் கூட ஒன்றும் பண்ணாது சார். 60 வயசு 70 வயசுக்கு மேலே நல்லா தின்னுட்டு சாகணுமா இல்லை திங்காத சாகணுமான்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நான் சொல்ல வேண்டிய சொல்லிட்டேன். வயிறு ரொம்ப சாப்பிடக்கூடிய வயதே 60 வயதுக்கு மேலே தான். உணவினுடைய அளவு குறையலாம், ஆனால் அதனுடைய ருசி குறையவே கூடாது. நல்ல ஆரோக்கியமான வெள்ளை சாதம், பொன்னி அரிசி, பழைய அரிசி தான் சாப்பிடணும். அடுத்த வீடியோவில் ஒரு புகழ்பெற்ற ஒரு எழுத்தாளர், பேச்சாளரும் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அவருடைய மனைவிக்கு நேர்ந்த கொடுமையை அவர் வர்ணிச்சு அவர் வீடியோவாகவே போட்டுக்கிட்டு இருக்காரு. புத்தகமும் எழுதுவார் போல தெரியுது. அவருடைய மைண்ட் செட் அப்படி இருக்கு. அது என்ன பேசினாருங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். அவருடைய பெயர் நான் அப்புறம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அவர் மனைவியை பார்த்துக்கிட்டதே மிகப்பெரிய தவறுங்கிறது என்னுடைய கணிப்பு. கொழுப்பெல்லாம் உங்களுக்கு வயதான காலத்தில் அடைக்காது சார். அடைச்சா என்ன, இப்போ அப்படியே விட்டுற வேண்டியது தானே, அவங்க இறந்து போக வேண்டியது தானே. 75 வயசுக்கு மேலே அவங்களெல்லாம் நீங்கள் மருத்துவத்துக்குள்ளார நுழைய வச்சு படுக்க வச்சுட்டு யார் பார்த்துக்குவாங்க? சாத்தியமே இல்லாதது இல்லையா? எப்படா சாவான் அப்படிங்கிற மாதிரி மனநிலையை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னா அவருக்கு பெரிய பாதிப்பாயிடும். யாராக இருந்தாலும் சரி, வயதான பிறகு தயாராகுங்க, மரணத்துக்கு தயாராகுங்க. வயிறுங்க சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க, இனிப்பு வேணும்னாலும் சாப்பிடுங்க. மரணம் வரும்போது அமைதியாக தூங்கி மரணம் அடைகிற வழியை பாருங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு சந்திப்போம். இது மோட்டிவேஷன் ஸ்பீச் இது. அதனால இதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேக்சிமம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சார். சர்க்கரையிலிருந்து வெளிவரக்கூடிய அனைத்து ரகசியங்களும் நான் சொல்லித் தருவேன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம்.